வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இந்த படம் ஓடுறதுக்காக நான் அம்மனமா கூட ஆட தயார் அப்படின்னு சொன்ன அந்த டைரக்டர் யாரு, அது எந்த படத்துக்காக அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி அவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறது அப்படிங்கிறது ரஜினிக்கு கைவந்த கலை. அப்படி தான் திமுக மேடையில் அவர் என்ன பேசினாரு, யாரை செஞ்சாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே யாரு அந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்துடலாம். எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னா மிஸ்கின் அவர்கள் தான். எந்த படத்துக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்துக்கு தான். இங்கே கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அவருடைய பட ப்ரொமோஷனை அழைச்சிருந்துருக்காங்க. அதுக்காக இவருக்கு 5 ரூபா கொடுத்தாங்களா இல்லை 5000 கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் 5 லட்சத்துக்கு ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். 5 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இவர் பேசி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு ஷாட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இவர் ஒரு ஷாட்டை மென்ஷன் பண்ணாரு பார்த்தீங்களா. சூரி யூரின் போடுறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக தூண்டுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காக கூட படத்துக்கு போனாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த படத்தில் எல்லா ஷாட்டுமே ரொம்ப நேரமாக எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனாலேயே நமக்கு சில நேரங்களில் ரொம்ப டயர்டாயிடுது அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இல்லை. அதையும் தாண்டி கூழாங்கல் மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கூட அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் ரொம்ப ராவாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவார்டுக்கு உண்டான படம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக கூட போய் படத்துக்கு போனால் இந்த நிலைமையில தான் இருக்கு. ஏன் இவர் இந்த அளவுக்கு மாறினாரு அப்படின்னு தெரியல. இவருடைய ஆரம்பகட்ட காலத்தில் ஒரு ஸ்பீச் எல்லாமே ரொம்ப ட்ரூவாக இருக்கும், உண்மையாக இருக்கும், அதையும் தாண்டி ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். அப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு தான் ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன்னா இவர் ஆரம்பகட்ட காலத்தில் என்ன சொன்னார்னா, நான் அதிகமாக தமிழ் படமே பார்க்க மாட்டேன், இன்னும் சொல்ல போனால் சேரன் படத்தெல்லாம் பார்த்தா நான் அழுதுருவேன், சரி தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு தமிழ் படம் ட்ரைலர் லான்ச் அப்படின்னாலே கண்டிப்பா இவர் இல்லாத மேடையே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. காரணம், இவர் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியா பேசுவாரு, இல்ல அசிங்கமா பேசுவாரு, கெட்ட வார்த்தையில திட்டுவாரு, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் உருட்டி அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் தான் தவிர மற்றபடி இவர் வந்தார்னா இந்த மேடை அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும், நல்லா பேசுவாரு அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ரொம்ப அறிவார்ந்த தனமா பேசுவார் ஆரம்பகட்ட காலத்துல. ஆனா இப்ப பேசுறது எல்லாமே ரொம்ப நியூடா பேசுறாரோ. ஏன்னா மேடைக்கு நான் வந்து அம்மனமா ஆடுவேன், அம்மனமா இருப்பேன், அது ஒரு ஆர்ட் அப்படின்ட்டு பயங்கரமா ரொம்ப இதா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனாலே என்னமோ தெரியல, இப்ப எல்லாருமே இவரை கூப்பிட்டு வச்சு செய்யறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இவரும் அதுக்கேற்ற கண்டென்ட் தான் முக்கியம், படமா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுற வார்த்தையை கண்டென்ட் எடுத்து பேசிக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஒரு வீடியோ கூட ரெடி பண்றதுக்கு காரணமா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை குறை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா யூடியூப்ல வாழ வைக்கிற தெய்வம் அவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ரஜினிகாந்த் பேசின அந்த ஒரு பேச்சு தான். ஏன் அப்படின்னா, இங்க கலைஞர் இருக்கும்போது அவரு கண்ணிலே விரல விட்டு ஆட்டின பல ஓல்டு ஸ்டூடெண்ட் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் தாங்க. அப்புறமேட்டுக்கு இப்படி ஓல்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டே இருந்தவர் கடைசியா ஒன்றும் இல்லை துரைமுருகன் தான் அப்படின்ட்டு அவர் ஓப்பனாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இங்க இவங்களுடைய மத்தியில் எப்படி நீங்க ஆட்சி பண்றீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இங்க ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற அளவுக்கு அவரும் பார்த்துருக்கிறாருங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த அளவுக்கு அவருடைய திமுக மேடையிலேயே வச்சு அவரை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இங்க துரைமுருகன் தாக்கப்பட்டார் அப்படி ரஜினிகாந்த் பேசின இந்த ஒரு பேச்சுக்கு தான் துரைமுருகன்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்க உங்களை பத்தி ரஜினிகாந்த் பேசியிருக்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னா, இங்க திரையுலகில் கூட தான் ரொம்ப நாளா இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு, புதுசா வரவங்களுக்கு வெளியே விடல அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லியிருக்கிறாரு ரிப்போர்ட்டை. ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கு இதோடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு போகும், இதோட நீட்சி எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது. ஸோ அதையும் தாண்டி இதுக்கு இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இளைஞர்கள் எல்லாரும் சேர தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு
முன்னோர்கள், அதாவது முன்னோடியா இருக்கிற பெரிய பெரிய தலைகள் முட்டுக்கட்டையா இல்லாம அவங்கள அரவணைச்சு கொண்டுகிட்டு போனோம். அப்பதான் இளைஞர்கள் நம்ம கட்சியில சேருவாங்க அப்படிங்கிறதையும் அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாருங்க. அதே மேடையில இங்க ரஜினிகாந்த் எந்த அளவு உண்மையை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மேடையில ஆமா இது உண்மைதான் அப்படின்னு அவரும் அழுத்தமா பதிவு வச்சிருக்கிறாரு. இப்படி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அந்த கட்சியில ஆரம்பிச்சுட்டு தான் இருந்திருக்கு. ஆனா வெளிப்படையா ஓப்பனா இங்க பரட்ட பத்த வச்சிட்டியே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க ரஜினிகாந்த் அவர்கள் பத்த வச்சிருக்கிறாரு. ஸோ இதோடைய நீட்சி எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதையும் தாண்டி பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கு. ஸோ அது எல்லாம் நீங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது புது சேனல் அப்படிங்கிறத உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய கருத்துல இருந்து மாற்று கருத்துக்கள் இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.